இது மத்திய அரசு செய்யணும். அது வட்டம் இப்ப இல்ல இந்த செஷன்ல, மான்சூன் செஷன்ல இன்னும் அது இன்னும் வரல, தகவல் வரல, இன்னும் செய்தி வரல. இன்விடேஷன்ல அவங்க மத்திய அரசுல சொல்லியிருக்கிறாங்க. கடந்த முறை இது கொண்டு வந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை, எந்த மாநிலத்துக்கும் இடங்கள் குறைக்கப்படாது. 50% அக்ராஸ் த போர்டு, எல்லா மாநிலத்துக்கும் 50% 50 விழுக்காடு உயர்த்தப்படும். யாருக்கும் திடீர்னு மக்கள் தொகை அடிப்படையில் இது நிச்சயமா வராதுன்னு உறுதி கொடுத்திருக்காங்க. பிரதமர் உள்துறை அமைச்சரும் எல்லாமே உறுதி கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ளே கொடுத்திருக்காங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளே கொடுத்திருக்காங்க. அதனால அது மாற்றி பேச முடியாது. என்ன பாதிப்பு நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது, கர்நாடகா முதலமைச்சரை சந்திக்க கூடாது, மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்களுடைய மனநிலை. இதை புரிந்து கொண்டு அந்த சந்திப்பை முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது கர்நாடகா. நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்கின்றோம். மேகதாது அணையை நாம் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாத ஒரு அணையை சம்பந்தமா நம்ம பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவசியமே கிடையாது. அதுவும் இங்கிருந்து நம்ம அங்க போய் பேசுறது. இப்போ அவங்க என்ன அப்பிங் தி டெம்போன்னு சொல்றது. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா அமைப்புகள்லாம் இது போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. பார்டர்ல போய் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. ஏன்னா இது அடுத்த 2028 எலெக்ஷனுக்காக இப்பவே டி.கே. சிவகுமார் அந்த டிராமாலாம் நாடகம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்றாரு, மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு 80% விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான், 20 தான் 10% 20% தான் கர்நாடகா பயன்படுத்த இருக்குமா? எவ்வளோ பொய்ய சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ பொய்ய சொல்லிட்டு இருக்க. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு. இது 1960 அந்த 60s அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டில் பக்ரா ரிவர்ல, பேஸ் ரிவர்ல இருக்கிற அத்தனை டேம்ஸும் அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள் கையெழுத்து போட்டிருக்கு. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற 7 மாநிலங்கள், இன்னும் கொஞ்சம் 2-3 மாநிலம் கையெழுத்து போட்டு இந்த போர்டு மேனேஜ் பண்றது இந்த போர்டு தான். இங்க எங்க டேம் கட்டலாம், அந்த டேம்ல எப்ப தண்ணி திறந்து விடலாம், எந்த ஸ்டேட்டுக்கு திறந்து விடலாம், எப்ப திறந்து விடலாம், எவ்வளவு திறந்து விடலாம், புதுசா என்ன கட்டலாம்னு அந்த போர்டு முடிவு பண்ணும். எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, அதிகாரம் உள்ள காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை கொண்டு வாங்க. கொண்டு வந்து கர்நாடகாவில் உள்ள 4 பெரிய அணைகள், 10 சிறிய அணைகள், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை இல்லை, அதிகாரமே கிடையாது. மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று இருக்குது, அதிகாரமே கிடையாது. இது காவிரி நடுவர் மன்றம் 2007 மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவர் சொல்லியே சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த போர்டு மாதிரி கொண்டு வாங்க, அதிகாரம் வச்சு ஒட்டுமொத்தமா இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. எதுவுமே செய்யல. அந்த நேரத்தில் விட்டுட்டாங்க. 2007 சொன்னாங்க. அப்ப இருக்கிற அரசு தூங்கிட்டு இருந்தாங்க, பண்ணல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2013 தான் அதை நோட்டிஃபை பண்றாங்க கெசட்ல. நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வேணும்னு சொன்னா கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல 2018 இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்பவே நம்ம குறைச்சிட்டாங்க. 192 டிஎம்சி 177 டிஎம்சி குறைக்கிறாங்க. அப்போ கடந்த காலத்துல எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி பிரச்சனையில எவ்வளோ 70, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாம கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடு பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு.
ஆனாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இது சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. கர்நாடகா என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது, பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது கர்நாடகா. சார் இப்ப என்ன பண்ணலாம் சார்? எனக்கு ஆல்ரெடி தண்ணி கேட்டா திறக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கே தண்ணி பஞ்சம், என்னதான் பண்றது சார்? இல்ல வாட் இஸ் தி சொல்யூஷன்? சொல்யூஷன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எங்களை எல்லாம் பிரதமர்கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்களெல்லாம் நான் சொல்றது வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அழுத்தம் கொடுங்க, அரசியல் செய்யுங்க. அரசியல் கட்டணும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும். நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கல. ஒரு 2 நாளுக்கு முன்பு வந்து அந்த போர்டு மீட்டிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தமிழ்நாடுக்கு வந்து கர்நாடகா காவிரி மூலமாக 9.9 டிஎம்சி கொடுத்துருக்கணும். 2.9 டிஎம்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதம் அவங்க 32 டிஎம்சி கொடுக்கணும். கொடுத்தது எவ்வளோ 1-2 தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அது கூட கொடுத்துறான்னு தெரியல. அப்புறம் நம்ம அப்புறம் எதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி மாதம் இவ்வளோ கொடுக்கணும்? உச்சநீதிமன்றம் போகணும். தமிழ்நாடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம முதல் இடத்துலன்னா கடந்த ஆண்டுக்கு முன்பு வந்து 11.1%, போன வருஷம் 10.8% இருக்கு. மற்ற மாநிலங்கள் வந்து 10%, 9.8% தான். ஆனால் தமிழர்கள் வளர்ச்சி அடையுது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையுது. அது போய் ட்ரிக்கிள் பண்ணல, மக்களுக்கு போய் சேரல. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இன்னும் கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப், ஒரு மிகப்பெரிய உற்பத்தி செய்யற ஒரு ஸ்டேட். ஆனா கன்சியூமர்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு கன்சியூமர் இல்லை. கன்சியூமர் எப்படின்னா, இப்படி நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீனா நான் ஃப்ரீ எல்லாத்தையும் சொல்ல, இப்போ நீ போக்குவரத்துல அவங்களுக்கு அந்த கொஞ்சம் காசு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அது கன்சியூமர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு பொருளாதாரத்தில் பில்டப் ஆகல. நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து எல்லாமே நாங்கள் இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுப்போம், அது சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலா சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய, அவங்க சொல்றது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே, பெண்களுக்கு போறது ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனா அது ஒரு இவங்க செய்யறது எலெக்ஷனுக்காக பண்றது. போக்குவரத்துல பொது போக்குவரத்து பயன்படுத்தலாம் மக்கள் அப்படின்னு சொல்லி, ஆனாமே அதுல 70,000 கோடி வரைக்கும் கடன் இருக்கு. அதை நம்ம எந்த வழியில எந்த வேல வந்து நம்ம அதை இது பண்ண முடியும்? சொல்யூஷன் எப்படி? போக்குவரத்தே வந்து அது ஒரு பெரிய ஊழல் பொட்டி. அது அது உள்ள போனாலே அது எல்லா உபரி பாகங்கள் பேருந்தில் வாங்குறதுல இருந்து தயார் பண்றதுக்கு அதெல்லாம் போட்டு பெரிய ஒரு ஊழல். அது நியமனம், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமனமே அது காசு கொடுத்து லட்சக்கணக்கான ஊழல் வந்து கடந்த பல ஆண்டு காலமா இருக்குது. பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இது பண்ணணும். இது அதை ஒன்று அதை சரிப்படுத்தணும். 2வது வந்து இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னா நிச்சயமா அது வந்து நான் அதான் சொல்றேன். பொதுத்துறைகள் 3 மெயின் துறை, போக்குவரத்து துறை, அப்புறம் வந்து பொது பணித்துறை, பிளஸ் வந்து மின்துறை. இந்த 3மே we have to do lots of reforms. இந்த 3 துறைகள் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நிச்சயமா அதை வந்து லாபகார்த்தமா கொண்டு வந்து அது மீட்டு எடுக்கலாம். ஏன்னா இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க. மின்சாரத்துறையில 4 ஆண்டுகள்ல வந்து 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட்டணம். மின் கட்டணத்தை 4 ஆண்டுகள்ல இன்க்ரீஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளை வந்தோம். வருஷம் வருது. கூடுதலா நான் சொல்றது கூடுதலா வந்தோம், நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஏன் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மின் திட்டங்கள் வந்து அந்த நடைமுறைப்படுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடையாது. அதே கிட்ட வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா அதுல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரூபாய் கிடைக்கும் அந்த யூனிட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இதுதான் நடக்குது. இங்க வந்து பேன் நீட்டுக்காக போராடுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இது எப்படி சார் நீங்க பாருங்க? பேன் நீட்டா? இதுதான் நாங்க நீட்டு வர்றதுக்கு முன்பே இருந்து எங்களுடைய நிலைப்பாடு தான். ஃபேர் நீட்டா? நான் என் காதுல பேன் நீட்டு இருந்துச்சு. அது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போ கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான்
ரொம்ப முடிவா சொன்னேன், வரக்கூடாது அப்படின்னு நான் பிடிவாதமா இருந்தனால தான் 2009 விலகி வந்ததுக்கு அப்புறம் 2010 தான் இது வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அப்புறம் 12 வந்துச்சு, அப்புறம் கோர்ட்ல தடை பண்ணாங்க, அதுக்கப்புறம் 13 கோர்ட்ல மறுபடியும் தடை பண்ணி 16 ஓகே பண்ணி இது ஒரு வரலாறு இருக்குது. நீட் தேர்வு தேவையில்லை. நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல இந்த தேர்வுகள் சம்பந்தமா, இது நீட் தேர்வு அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் டைம்ல கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கமர்ஷியல் ஆயிடுச்சு, நல்ல தரமான டாக்டருங்க வந்து வரது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட்டை வந்து முறைப்படுத்தணும், எல்லாமே ஒரே எக்ஸாம்ல முறைப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர். நீட் ஒரு சிஸ்டம் வந்து முழுக்க முழுக்க தோல்வி அடைந்த 100% தோல்வி அடைந்த தேர்வு தான் நீட் தேர்வு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஸ்கிராப் பண்ணணும். ஸ்கிராப் நீட்னு தான் வரணும் தவிர ஃபேர் நீட்னு அது மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்சு போன சிஸ்டம், தோல்வி அடைந்த சிஸ்டம் நீங்க எப்படி ஃபேரா பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு நீட் உடைய பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக் கரப்ஷன். அது என்ன, 2 லட்சம் கோடி ரூபாய் நீட்னால பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். நீட் கோச்சிங்னால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த நீட்னு சொல்லலாம். ஏன்னா நாலேஜ் பேஸ்ட்ல இல்லை, எக்ஸாம் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் தான் இப்போ பண்றாங்க, நாலேஜ் பேஸ்டு கிடையாது. நம்ம சிஸ்டமே மாத்திட்டாங்க இப்போ நீட். ரெண்டாவது 2 லட்சம் கோடி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தரமான டாக்டருங்க இல்லை, நீட்ல வரல. ஏன்னா காசு வச்சிருந்தா நீட்ல படிக்கலாம். அதுதான் இப்போ இந்த சிஸ்டம். இப்போ பல எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். 590 மார்க் எடுத்த ஒரு பையன் அவனால படிக்க முடியல, ஏன்னா அவங்க அப்பா வந்து விவசாயி. அவருக்கு வந்து அட்மிஷன் வந்து பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா 5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். 5 லட்சம் கட்ட முடியல. 110 மார்க் எடுத்த ஒரு பையன் அவங்க அப்பா காசு வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். 27 லட்சம் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு கட்டி படிக்கிறான். அப்போ 590 மார்க்ஸ் எடுத்த ஒரு பையன் படிக்க முடியல, 110 மார்க் எடுத்த பையன் படிக்கிறான்னா அப்போ என்ன ஃபேர் சிஸ்டம் இது? போன வருஷம் பிஜியில் நீட்ல பிஜியில் 0 மார்க் 0% எடுத்தவங்க MBBS MD MS படிக்கிறாங்க. இவங்க எப்படி என்ன டாக்டரா வருவாங்க? எப்படி தகுதி நல்ல தரமான டாக்டரா வருவாங்க? 0 மார்க் 0% -% அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சிஸ்டமே இட் இஸ் கான். இது இல்லாம வந்து நீட் பேப்பர் லீக் வந்து வருஷம் நடக்கிறது தான். இந்த வருஷம் கண்டுபிடிச்சு வெளியில வந்துருச்சு. இந்த 5 வருஷத்துல 3 வருஷம் லீக் ஆயிடுச்சு. அதை அப்படியே கட்டுப்படுத்தி வெளியில வராம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வெளியில வந்த உடனே எல்லாத்துக்கும் மேல நமக்குன்னு எல்லாம் மனசாட்சி இருக்குது. ஒரு தேர்வுனால சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு தேவையா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசம், அது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. சின்ன குழந்தைங்க 16, 17, 18 வயசு குழந்தைங்க ஒரு தேர்வுக்காக தற்கொலையே பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப என்ன மாதிரி சிஸ்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? மான்ஸ்டர் ஆஃப் சிஸ்டம் அது. தமிழ்நாட்டில் 45 குழந்தைங்க இந்த 10 வருஷம் தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன எக்ஸாம் எதுக்கு?